எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிலும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ராகு கேது ஒரு அதிசயமான ஒரு கிரகம், ஒரு பிரம்மாண்டமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ராகுவையும் கேதுவையும், அதாவது ராகு எதை கொடுத்தாலும் அதை அள்ளி கொடுப்பார். சரிங்களா? கிள்ளி கொடுக்க மாட்டார். ஆனா இந்த கேது அள்ளி கொடுக்கவே மாட்டார், ஆனா கிள்ளி தான் கொடுப்பார். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஒரு விஷயத்த சந்தோஷத்தை அதிகமா கொடுக்கிற கிரகம், மிகைப்படுத்தி கொடுக்கிற கிரகம் ராகு. ஒரு விஷயத்த ரொம்ப கஞ்சத்தனப்படுத்தி ரொம்ப சிரமப்படுத்தி கொடுக்கின்ற கிரகம் கேது தான். ஒரு விஷயத்த எளிதில் கிடைக்கின்ற கிரகம் ராகு. ஒரு விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கிடைக்க வைக்கின்ற கிரகம் கேது. இதுதான் வித்தியாசமே ரெண்டுத்துக்கும். சரிங்களா? ராகு கேது பயிற்சி கடந்த மாதம் 2025 மே மாதம் 18ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ராகு கும்பத்துக்குள்ள வந்துட்டார், கேது சிம்மத்துக்குள்ள வந்துட்டார். ஒரு காலதாமதப்பட்ட பதிவா இருந்தாலும் ஒரு சரியான ஒரு பதிவா இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கான ஒரு பதிவா இந்த பதிவானது இருக்குங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், அடுத்த ராகு கேது பயிற்சி எப்போ, எவ்வளவு காலகட்டங்கள் இவன் ராசிக்குள்ள இருப்பான் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த வருஷம் 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ராகு கும்ப ராசியான உங்க ராசிக்குள்ளேயும் கேது 7ஆம் இடத்துமான சிம்மத்திலையும் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்க ராசிக்குள்ள தான் இருக்க போறாங்க. சரிங்களா? இந்த ராகுவால் என்ன நன்மை கிடைக்கும், கேதுவால் என்ன நன்மை கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன். உங்களுக்கு ராகு தான் யோகத்தை செய்வார். கேது பெருசா எதையுமே கொடுக்க மாட்டாருங்க. சரிங்களா? ராகுவால் நல்ல முன்னேற்றத்தையும் கேதுவால் பிரச்சனையும் நீங்க கும்பராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க. சரி, அது என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ராசிக்குள்ள ராகு இருக்கும்போது எந்த நிலையிலும் தளராமல் ஒரு காரியத்தை சாதிக்கின்ற ஒரு தன்மையை இது கொடுக்கும். லைஃப் இப்போதான் ஒரு மாதிரி ஒரு மாற்றத்தை சந்திக்கின்ற ஒரு காலகட்டத்தை நோக்கி பயணிக்கும். சரிங்களா? நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு, அதுவும் சதயத்துல பிறந்தவங்களுக்கு இது நாள் வரைக்கும் வேலை இல்லாம அல்லது வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கும். ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு கண்டிப்பாக உண்டு. வருமானமே இல்லை சார் எனக்கு அப்படின்றவங்களுக்கு இப்போ வருமானத்துக்கான வழி தற்போது பிறக்கும். ஓரளவுக்கு அந்த வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தனியார் துறையிலையோ அல்லது ஒரு அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா, அல்லது ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கீங்க, அல்லது ஒரு அடிமட்ட நிலைமையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இல்லை பிரைவேட் ஜாப்ல நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பதவி உயர்வை உறுதியாக கொடுக்குங்க. ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டுங்க. சரிங்களா? ஏன்னா இது நாள் வரைக்கும் 7 சனியில் நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் சார்ந்த விஷயங்கள், ஏக்கங்கள் அதிகமாக கொடுத்துருக்கும், எதிர்பார்ப்புகள் அதிகமாக கொடுத்துருக்கும், நிறைய ஏமாற்றத்தையும் ஜென்ம சனி கொடுத்துருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனை, ஒன்று வேலையில பிரச்சனை, இல்லை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, இது இடத்துல இதெல்லாம் ஒன்று கண்டிப்பாக இருந்திருக்குங்க. மேலும் இந்த காலகட்டம் அது எல்லாத்தையும் மாற்றும், சரி செய்யும். அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், பண வரவை உண்டு பண்ணி கொடுக்கும், வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு உயர்வை கண்டிப்பா கொடுக்கும். குறிப்பாக சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில்ல வருமானம், லாபம் நிச்சயமாக அதிகரிக்குங்க. உறுதியா நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த லாபஸ்தானம் வலுவா இருக்கு. பிளஸ் ராசிக்குள்ள ராகு இருக்கிறதுனால ஃபிளெக்சிபிலிட்டியா இருப்பீங்க. யார்கிட்ட எங்க எப்படி பேசணும், எப்படி நடந்தா வேலை நடக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுப்பீங்க. அந்த மாதிரி காய் நகர்த்தி ஜெயிச்சு காமிப்பீங்க. சரிங்களா? அப்போ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கு. வேலை அமைப்புகளும் சிறப்பா இருக்கு. பணிச்சுமைகள் குறையும். நீங்க உழைக்கிற உழைப்பை விட அதிகமான வருமானத்தையும் லாபத்தையும் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஜீவன் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காதல் வயப்படுவீங்க. சரிங்களா? அதே மாதிரி பிரிந்த உறவுகள் தற்போது உங்களோட அருமையை புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் அப்படின்றது ஓரளவுக்கு கை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். மெல்ல மெல்ல ஒரு தீர்வு தற்போது கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் புத்திர பிராப்தி சார்ந்த அமைப்புகள் பிரச்சனைகள் தடைகள் இருந்துச்சுன்னா அதற்கான குழந்தை அமைப்புகளை தற்போது கொடுக்கும். லேட்டாக இன்னும் டிலே ஆகிட்டு இருக்கு, இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரல அப்படின்றதுக்கு இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபேமிலிக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க, நல்லா இருக்குங்க. சரிங்களா, நல்லாவே சம்பாதிப்பீங்க, நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சம்பாதிச்சுப்பீங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்கும். லைஃப் பார்ட்னர் அல்லது மனைவியோ அல்லது கணவனோ நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. எதிர்கருத்து எதிர்த்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேலைக்கு தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கைக்கும் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள், பிரிவுகள், கருத்து வேறுபாடுகள் தான் வரும். ரெண்டாவது, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சை குறைச்சிக்குங்க, வார்த்தைகள் அதிகமாக விடாதீங்க. பேச்சின் மூலமாக தான் பிரச்சனையே வீட்டில் ஆரம்பிக்கும். அதாவது அந்த தேவையில்லாமல் வார்த்தையை விடுறது, விதண்டாவாதம் பேசுறது, நீங்கள் பேசினாவே வந்து பிரச்சனை வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சை குறைச்சிக்கிட்டாவே போதும், நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க. ரெண்டாவது, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. சரிங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் விநாயகர் அதிகமாக பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உங்களால் மேலே வர முடியும், குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா, அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா, நன்றி, வணக்கம்.